ஒரு குட்டி பிரேக்ஃபாஸ்ட் vlog பார்ப்போமா. நைட்டே தோசைக்கு ஊற போட்டு வச்சா லேசுன்னு சொல்லி எல்லாமே மிக்ஸ் பண்ணி தோசைக்கு ஊற போட்டு வச்சாச்சு. இந்த ரெசிபியை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கேட்டிருந்தீங்க, நான் இன்ஷால்லா தருவேன். அதோட வீட்டு நைட்டில் புற பார்க்குறதுக்கு அன்றைக்கு சூப்பராகவே புற விளங்கிடுச்சு, தலைப்புற அதை பார்த்தாச்சு. ஸோ ஏர்லி மார்னிங் எலும்பியாச்சு. தோசைக்கு அரைச்சி வச்சா எப்போவுமே ஒரு குஷி தான். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே விருப்பமான ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் தான் தோசை. ஸோ எங்களோட வேலையெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ இப்போ தோசை செய்கிறதுக்கு ரெடியாக வச்சு, நெய்யை எப்போவுமே தோசைக்கு மேலால் லைட்டாக ஊற்றி அதை அப்படியே மடித்து சாப்பிட்டு பாருங்கள், அதோட மனமே தனியாகிக்கும். இன்றைக்கி தோசைக்கு நான் ஃபிஷ் கறி தான் குக் பண்ணினேன். அதே மாதிரி துவையல், சாம்பார் எதுவுமே செய்ய கிடைக்கல. ஸோ ஃபிஷ் கறியோட தோசை சூப்பர் காம்பினேஷன் ஆகிக்கும். இந்த காம்பினேஷன் உங்களை யாருக்காலும் விருப்பம்டா மறக்காமல் எனக்கு சொல்லிட்டு போங்க. ஏண்டா நாங்கள் விரும்புகிறோம், இன்னொருத்தரும் விரும்பினாங்கண்டா அது சந்தோஷம் இரட்டிப்பாக தைக்கும். எங்களோட வீட்டில் எல்லாருக்குமே விருப்பம் combination இதுதான் தோசை with fish curry. Thanks for watching.